ஹாய் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இந்த 2022 நம்ம பார்க்க போகிற புத்தகம் வாழ்வின் அர்த்தம் மனிதனின் தேடல். விக்டர் ஃப்ராங்கிள் எழுதின புக்கு. இதை தமிழில் சரவணன்கிற ஒரு மொழிபெயர்த்திருக்கிறார். மேன் சர்ச் ஃபார் மீனிங் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஒரு புக்கோட மொழிபெயர்ப்பு புத்தகம் தான் இது. இந்த புத்தகம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, செகண்ட் வேர்ல்டு வாரில் ஹிட்லர் யூதர்களை கொத்து கொத்தாக கொல்றாரு. பல வதை முகாமுக்கு கொண்டு போயிட்டு அங்கே கொடுமைப்படுத்தி கொலை செய்யப்படுகிறாங்க. அப்படி ஒரு யூதர்கள் கூட்டத்தை அழைத்து வரும்போது அந்த யூதர்கள் கூட்டத்தில் ஒரு ஆளாக இருக்கிறவர் தான் விக்டர் ஃப்ராங்கிள். இவர் ஒரு உளவியல் மருத்துவர். இவர் அங்கே இறங்கும்போது பார்த்தா அங்கே யாராருக்கு உடல் வலிமையாகவும் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் வச்சுருக்காங்க. மீதி இருக்கிறவங்க எல்லாத்தையும் அந்த வதை முகாமில் இருக்கிற ஒரு அறையில் அடைச்சி நச்சு புகை கொடுத்து கொண்டுடுறாங்க, கொத்து கொத்தாக கொண்டுறாங்க. ஸோ அதில் மீதி இருக்கிறவங்க வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அது வாழ்கிறதுக்கு இறந்தே போகலாங்கிற நிலைமையில தான் அவங்கள நடத்தப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு உணவு இருக்காது, சரியான தங்கும் இடம் இருக்காது. 100 பேர் தங்குற இடத்துல 1000 பேரை தங்க வைப்பாங்க. ஸோ ட்ரெஸ் இருக்காது, நோய் வாய்ப்படுறதுக்குரிய அதிக சுகாதாரமற்ற நிலையில் தான் அந்த இடம் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு ரொட்டி துண்டும் ஒரு சூப்பு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஆனால் ஏகப்பட்ட வேலைகள் அதிகப்படியாக இருக்கும். எந்நேரமும் எப்போனாலும் யாருனாலும் அவங்கள சுட்டு கொல்லக்கூடிய நிலைமையில் தான் இருப்பாங்க. கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டாலும் அவங்களால எந்த ஒரு வேலைகளும் செய்ய முடியலன்னா அவங்களும் வதை முகாமுக்கு அனுப்பி அந்த நச்சுப்புகை இதில் விட்டு கொண்டுருவாங்க. ஸோ இந்த நிலைமையில் இருக்கும்போது விக்டர் ஃப்ராங்கிள் என்ன பண்ணுறார் அப்படிங்கிறது தான் இங்கே பேச போகிறோம். இப்போ விக்டர் ஃப்ராங்கிள்கிட்ட உள்ளே போகும்போது அவர் ஒரு நோட்ஸ் வச்சுருக்கிறார். அவர் அடுத்த கட்டமாக அவர் அந்த உளவியல் ரீதியாக ஒரு புத்தகத்தை எழுதிக்கிட்டு இருக்காரு. அந்த புத்தகத்தோட நோட்ஸ் வச்சுருக்கிறாரு. அவரோட கோலே என்னென்னா, அந்த புத்தகத்தை எப்படியாவது எழுதி முடிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அது அவர்கிட்ட மிஸ் ஆகிடுது. ஆனால் அவருக்கு மைண்டில் எப்பயுமே ஓடிட்டே இருக்குது, எப்படியாவது அந்த புத்தகத்தை நான் எழுதி முடிக்கணும் அப்படின்ட்டு. இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் அங்கே பகுதி எல்லாமே இந்த புத்தகத்தில் அந்த வதை முகாமில் எந்த அளவுக்கு கொடுமை நடக்குதுங்கிறது தான் சொல்லியிருப்பாங்க. அதை படிக்கும்போது இவ்வளோ உண்மையாகவே இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களாங்கிறத தோணுச்சு. அது இல்லாமல் அந்த செகண்ட் வேர்ல்டு வார் மூவி, த பியானிஸ்ட்டு, ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட்டு, இந்த மாதிரி ஹாலிவுட் படங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த புத்தகம் படிக்கும்போது அந்த காட்சி அமைப்புகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு நிறையா அந்த காட்சிகள் வந்து போச்சு, ஒரு ரெஃபரன்ஸாக போச்சு. ஸோ இதோட மைய கருத்து என்னென்னா, இவர் இந்த வதை முகாம்லேருந்து வெளியே போயிட்டு லோகோ தெரப்பிங்கிற ஒரு உளவியல் கான்செப்டை கண்டுபிடிச்சிருப்பாரு. அதோட சிம்பிளாக 2 லைனில் சொல்லிடுறேன். ஒருவர் வாழ்க்கையின் அர்த்தத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த அர்த்தம் இல்லாமல் வாழும்போது அவங்க வாழ்க்கையில் பிடிப்புத்தன்மை இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் இறந்துடுறாங்கங்கிற மாதிரி. அந்த வதை முகாமில் இப்போ அவர் யாராவது என்னோடய அம்மா அப்பாவை காப்பாற்றணும், என்ன உறவினர்கள் இருக்காங்க அவங்களுக்கு போகணும், இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு கோல் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அங்கே சர்வே பண்ண முடிஞ்சது. எந்த ஒரு வாழ்க்கையோட நோக்கமே இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்க அங்கே சர்வே பண்ண முடியல, அவங்க நம்பிக்கையிலேருந்து இறந்துட்டாங்க. எடுத்துக்காட்டாக ஒருத்தர் திடீர்னு விக்டர் ஃப்ராங்கிள்கிட்ட எனக்கு ஒரு கனவு வந்தது, நீங்கள் உளவியல் டாக்டர் தானே, நீங்கள் சொல்லுங்கள், அது எனக்கு கண்டிப்பாக அது நடக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. என்ன வந்தது? ஒரு அசரி குரல் வந்தது. சரி, அந்த அசரி குரல் என்ன சொல்லிச்சு? அந்த அசரி குரல் இந்த வர கிறிஸ்மஸ் அப்போ நீங்கள் விடுதலை ஆயிடுவீங்கிற மாதிரி சொல்லிச்சு. எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக விடுதலை ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையோடு இருந்தார். ஆனால் கிறிஸ்மஸும் தாண்டி போயிடுச்சு, விடுதலை ஆகலை. ஸோ அவர் ஒரு 2-3 நாளில் இறந்துட்டார். இறந்ததும் அங்கே இருக்கிறவங்க காலராக இதில் இறந்துட்டு தான் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆனால் விக்டர் ஃப்ராங்கிள் சொல்கிற உண்மையாகவே அவருக்கு அதனால் இறக்கலை, அவரோட வாழ்க்கையோட அர்த்தத்தை இழந்துட்டார், அவர் நம்பிக்கை இழந்துட்டார். ஸோ அதனால் அவரால் சர்வே பண்ண முடியல, இறந்துட்டார் அப்படின்ட்டு.
ஸோ இந்த புக்கோட கான்செப்டே இதுதான். ஒரு வாழ்க்கையினுக்கு அர்த்தம் வேணும், அந்த அர்த்தத்தை நோக்கி நம்ம பயணப்பட்டால் வாழ்க்கையில் நல்லா சர்வே ஆகலாங்கிறத வந்து கான்செப்டை தான் இதை சொல்லியிருப்பாங்க. இது டீட்டெயிலில் அந்த புக்கை வாங்கி படிங்க. நிறையா உளவியல் ரீதியான பாயிண்ட்ஸுகள் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட புத்தகம். ஒரு நேரடியாக அந்த வதை முகாமில் இருந்தவரும் அதிலேருந்து வெளியே வந்து எழுதிய புத்தகம். ஸோ எந்த ஒரு கற்பனையும் இல்லை. உளவியல் ரீதியாகவும் ரொம்ப ஆர்வமாக படிக்க விருப்பம் இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. நன்றி, வணக்கம்.